ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தா 12th மேக்ஸ் லெசன் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரில் எக்ஸசைஸ் 2.3ல செகண்ட் சம் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னா Z1 Z2 Z3ன்னு ஒரு 3 ஜெட்டோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு லாஸ்ட் சம்மில் பார்த்த மாதிரி ஜஸ்ட் ப்ரூவ் தட். லாஸ்ட் சம்மை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக அடிஷன் மட்டும் இருந்துச்சா, ஆனால் இந்த முறை என்ன இருக்குன்னா ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷனும் கூட இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு சம் பார்த்துக்கலாம். இது என்னென்னா ஜஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி மாதிரி. ஏன்னா ஒரு மல்டிப்ளிகேஷனும் இருக்குது, ஒரு அடிஷனும் இருக்குன்னா இது டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி தான். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னா Z1 இன்ட்டு Z2 ப்ளஸ் Z3 இஸ் ஈக்குவல் டு Z1 Z2 ப்ளஸ் Z1 Z3. சரி, ஓகே. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா LHS எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ கிவனில் Z1 என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா, ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 3, Z2 என்ன கொடுத்துருக்காங்கன்னா -7i, Z3 என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா 5 + 4i. ஸோ ஆல்ரெடி நான் சொன்னது தான், என்ன இருந்தாலுமே கிவனை ஒரு முறை எழுதுங்க. ஏன்னா அப்போ தான் ப்ளஸோ மைனஸோ நமக்கு மிஸ் ஆகாமல் இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா LHS எடுத்துக்கலாம். LHSஸை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குன்னா Z1 இன்ட்டு Z2 ப்ளஸ் Z3 ஒரே டைம்லேயே போடலாமா? இந்த மாதிரி சின்ன சின்ன குவான்டிட்டிஸ் இருக்கும்போது டக்குன்னு போட்டுக்கலாம் ஒன்றா. இப்போ இங்கே 3 இருக்கா, Z2 என்ன -7i ப்ளஸ் Z3 என்ன 5 + 4. இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும்போது பிரச்சனை கிடையாது. இதே நமக்கு லாங்கர் டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு முறை மல்டிப்ளிகேஷனை மாற்றி பண்ணணும். இதை ஒரு முறை தனித்தனியாக பண்ணணும். ஓகேங்களா? 3 இன்ட்டு இங்கே 2i இருக்குங்களா, ஸோ -7i ப்ளஸ் 4i ரெண்டுமே ஆல்டர்னேட் சிம்பிள். ஸோ அப்போ அதனால் என்ன வரும்னா 3 சப்ராக்ட் பண்ணிடணும், பெரிய நம்பரோட சிம்பிள் என்னவோ அதை போட்டுடணும். அப்போ -3i ப்ளஸ் 5. இப்போ வெளியே இருக்கக்கூடிய 3ஐ உள்ளே மல்டிபிள் பண்ண போகிறோம் பை யூஸிங் ரெயின்போ மல்டிப்ளிகேஷன். 3 × 5 = 15. ஃபஸ்ட்டு ரியல் நம்பர் எழுதிடலாம். -3 × 3 = 9i. ஓகேங்களா? இவ்வளோ தான், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து RHS ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ இது என்ன இருக்குன்னு பார்த்தா Z1 Z2 ப்ளஸ் Z1 Z3. ஓகேங்களா? ஸோ இதை முடிச்சிடலாம். ஸோ Z1 என்ன இருக்குன்னு பார்த்தா 3 இன்ட்டு Z2 என்ன -7i ப்ளஸ் Z1 என்ன 3 இன்ட்டு 5 + 4i. அவ்வளோதாங்க. இப்போ இதை மல்டிபிள் பண்ணலாமா? 7 × 3 = 21. என்ன 21னா -21i. ஏன்னா இங்கே மைனஸ் இருக்குல்ல, மிஸ் பண்ணக்கூடாது. 3 × 5 = 15 ப்ளஸ் 3 × 4 = 12i. இங்கே பாருங்கள் 2i இருக்குங்களா, ரெண்டுமே ஆல்டர்னேட் சிம்பிள். ஸோ அப்போ அதனால் -21i ப்ளஸ் 12i. இதை சப்ராக்ட் பண்ணிச்சு நமக்கு என்ன வரும்னா, ஸோ நார்மல் 9. ஓகேங்களா? ஸோ நெகட்டிவில் இது யூஸ் பண்ணிக்கணும், ஏன்னா பெரிய நம்பர் நெகட்டிவில். சரி, ஓகே. அப்போது 15 - 9i. ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நம்மளுக்கு LHSஸும் எப்படி இருக்குது, RHSஸும் போத் ஆர் ஈக்குவல். ஸோ என்ன சொல்லிடலாம், ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஸோ இது மாதிரி என்ன சொல்லலாம், LHS = RHS. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி தானே இது, ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? ஃபஸ்ட் ஒன் முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா செகண்ட் ஒன். ஓகேங்களா? ஸோ செகண்ட் ஒன் ட்ரை பண்ணலாம் வாங்க. செகண்ட் ஒன்னை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சரி, ஓகே, இதான் கொடுத்துருக்கிறது. ஓகே, சொல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு இங்கேயுமே கிவன் எழுதிக்கலாமா? ஆப்வியஸ்லி நான் ஒரு வருஷமுமே நான் கிவன் எழுத தான் போகிறேன். ஸோ நீங்களும் மறக்காமல் என்ன பண்ணுங்கள், எக்ஸாம் ஹாலில் கிவனை எழுதிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன Z பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 கொடுத்துருக்காங்களா? ஓகே, 3. அடுத்தது -7i. நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா 5 + 4i. ஸோ இப்போது என்ன பண்ண போகிறோம்னா LHS RHSன்னு இந்த பொறுமையாக சப்ஸ்டியூஷன் பண்ண வேண்டியதான். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு LHS யூஸ் பண்ணிக்கலாம். LHSஸை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் இன்ட்டு Z3. ஓகேங்களா? Z1 என்ன 3 -7i இன்ட்டு Z3 என்ன 5 + 4i. இப்போ பார்த்தீங்களா, இது ஜென்ரல். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ரெயின்போ மல்டிபிள். ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தை, நெக்ஸ்ட் இந்த 7ஐ எடுத்துகிட்டு போய் இது கூட. ஓகேங்களா? ஸோ பொறுமையாக நிதானமாக பண்ணணும், ஏன்னா மிஸ்டேக் வந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, 5 × 3 = 15 ப்ளஸ் 3 × 4 = 12i. ஸோ ஃபஸ்ட்டு முடிச்சாச்சு, முடிக்க அதை அடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது, -7, அதை மறந்துடக்கூடாது. -7 × 5 = 35. ஸோ i -7 × 4 = 28. i × i² மறக்கக்கூடாது. ஸோ இது ரெண்டுமே சேம் காம்போனண்ட்டா. ஸோ -35 + 12 சப்ராக்ஷன் பண்ணச்சா -23 வரப்போகுது நமக்கு. ஸோ அப்போ என்ன வரும்னா 15 -23i -28. ஸோ ஐயை ஸ்கொயர் பண்ணச்சா மைனஸ், அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அப்போது 15 + 28 -23i. 5 + 8 13ங்களா, 3. 2 + 1 3 1 4 43 -23i. இதுதான் நமக்கு ஈக்குவேஷன் 1. LHS கண்டுபிடிச்சாச்சு. இதே தான் நமக்கு என்னவும் வரணும், RHSமே வரணும். ஓகேங்களா? பொறுமையாக ட்ரை பண்ணணும். ஸோ RHS என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா Z1 Z3. ஓகே, Z1 Z3 ப்ளஸ் Z2 Z3. ஓகேங்களா?
ஸோ இப்போ Z1 என்ன இருக்குது நமக்குன்னு பார்த்தா 3 இருக்குது. அதே தான் 3 இன்ட்டு Z3 என்ன இருக்குதுன்னு பார்த்தா 5 + 4i 5 + 4i நெக்ஸ்ட்டு ப்ளஸ் Z2 என்ன இருக்குதுன்னு பார்த்தா -7i இன்ட்டு Z3 5 + 4i ஒன்ஸ் ஒரு முறை செக் பண்ணிக்கலாம் மைனஸ் ஓகே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இப்போ ஜென்ரலாக மல்டிப்ளிகேஷன் 5 3s are 15 + 3 4s are 12i நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் மறக்கக்கூடாது. ஸோ அதனால் நான் எடுத்துக்கோங்க 7 5s are 35 -35i மைனஸ் 7 4s are 24i ஸ்கொயர். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குதுன்னு பார்த்தா இங்கே ஒரு 15 இருக்கா. ஸோ அடுத்த 2 நம்பர்ஸ் -35 + 12 சப்ராக்ஷன் பண்ணச்சா -23. ஸோ -23i -28 ஐயை ஸ்கொயர் பண்ணச்சா மைனஸ் ஒன்றுங்களா. ஸோ இது ஆல்ரெடி தெரிஞ்ச ஃபார்முலா தான். ஸோ 15 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 28 -23i லாஸ்ட் டைம் ஆட் பண்ண அதே நம்பர் வந்துச்சு பார்த்தீங்களா 43 -23i. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 2 போத் LHS RHS நமக்கு இதுலேருந்து எப்படி இருக்குன்னு பார்த்தா இங்கே பாருங்கள் சேம் ஒரே மாதிரி வந்திருக்கா. ஸோ 43 இது ஓகேங்களா சேமாக ஒரே மாதிரி வந்ததால் ஸோ LHS = RHSன்னு சொல்லியாச்சு. ஹென்ஸ் என்ன பண்ண சொன்னாங்க ஷோ தட் தானே ஹென்ஸ் ப்ரூவ்டு ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் இந்த சம் முடிஞ்சிச்சு. ஏதாவது டவுட் இருந்தால் என்ன பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே தேங்க்யூ.